ஓகே ஃபிசிக்ஸ் எப்படி இருந்தது? ஃபிசிக்ஸ் கொஞ்சம் கஷ்டம் தாங்கண்ணா. கஷ்டமா? ஏதா பார்ட் கஷ்டமா இருந்ததுங்களா? 5 மார்க்ல கடைசி 2 அண்ணா கஷ்டமா இருந்தது. ஓகே என்ன 5 மார்க் அது? அது வந்து சம் கொடுத்து அதோட டெஃபினிஷன் ஒரு இதில் கொடுத்து அதோட ஃபார்முலா வச்சு சம் போடுற மாதிரி. எந்த பார்ட் உனக்கு கஷ்டம்? ரொம்ப நல்லா படிக்கிறவங்களுக்கு ஈஸி. ஓகே உனக்கு எவ்வளோ மார்க் வருங்க? சொன்னாங்க அப்படியே மாடரேட் தான். ஓகே ஏதா பார்ட் கஷ்டமா இருந்ததுங்களா? இல்ல 5 மார்க் மட்டும் ஒண்ணே தெரியல. மாடரேட்டா ஈஸியா? மாடரேட் தான். கம்பல்சரி கொஞ்சம் டஃப்பா தான் இருந்துச்சு எனக்கு. ஓகே ஓகே மற்றபடி எல்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓகே நான் ஓரளவுக்கு ஈஸி தான். 5 மார்க் தான் கொஞ்சம் டஃப்பா இருந்துச்சு. 3 மார்க் படிச்சதெல்லாம் வந்துச்சு. புதுசா தான் கேட்டாங்களா? இல்ல படிச்சதான் வந்துச்சு. கொஞ்சம் ரிப்பீட்டடும் கேட்டாங்க 5 மார்க்ஸ்ல. ஈஸியா தான் இருந்துச்சு. புக் இன்சைட்லாம் ஏதாவது வந்ததுங்களா? புக் இன்சைட் அத மாதிரி வந்த மாதிரி தெரியல. பட் அந்த அதிகமா சம்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகே டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட பிசிக்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வரும்போது எக்ஸாம் எப்படின்னு கேட்டிருந்தோம். ஒரு சிலர் ரொம்ப ஈஸின்னு சொன்னாங்க, ஒரு சிலர் மாடரேட்னு சொன்னாங்க. நீங்க எக்ஸாம் எப்படி எழுதினீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 3 எக்ஸாமும் முடிஞ்சது. உங்க கட் ஆஃப் மார்க் எவ்வளவு வரும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சதுங்க. இதுக்கு அடுத்ததா டாப் மோஸ்ட் காலேஜ்ல சேர்றது மட்டும்தான் உங்களோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் டார்கெட்டா இருக்கணும். காலேஜஸ் பத்தின விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, என்டையர் அசிஸ்டன்ஸ் தேவைப்படணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷனுக்கு கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருமே அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணீங்கன்னா நம்ம ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்ணி எந்த கோர்ஸ் எடுக்கலாம், எந்த காலேஜ் நல்லா இருக்கும், எந்தெந்த காலேஜ்ல எவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா காலேஜ் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். மேலும் 1-to-1 கரியர் கைடன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க, காலேஜஸ் சேர்றதுக்கு அசிஸ்டன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஆஃபீஸ்ல இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. நாளையில இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நம்மள நேரடியா வந்து பார்க்கணும்னு கேக்குறீங்க. நம்ம ஆஃபீஸ் லொகேஷன் கோயம்புத்தூர் மலுமிச்சம்பட்டியில இருக்கு. ஆஃபீஸோட லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கூகுள் மேப்ஸ் கொடுத்திருக்கேன். இதை நீங்க இந்த மாதிரி டிபி கரியர் கைடன்ஸ் சொல்லிட்டு மேப்ஸ்ல சர்ச் பண்ணாலும் நம்ம ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். நேரடியா வாங்க. எல்லா அசிஸ்டன்ஸும் நீங்க டாப் மோஸ்ட் காலேஜ்ல சேர்றதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். மேலும் விஐடி, அமிர்தா, எஸ்ஆர்எம், சிவனாடார் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி காலேஜ் தான் படிக்கணும் விருப்பப்படுறீங்கன்னா அதுக்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிராஷ் கோர்ஸ் நம்ம கொடுக்க போறோம். மார்ச் 27ஆம் தேதி ஆரம்பிக்கிறங்க. இந்த கிராஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதிலே நீங்க ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ண முடியும். இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கேட்கணும்னு நினைக்கிறீங்கனாலும் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. கிராஷ் கோர்ஸ்ல சேர்ந்து டாப் மோஸ்ட் காலேஜ்லயும் உங்களால படிக்க முடியும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி எக்ஸாம் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்துட்டு வாங்க. 12th படிச்சிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம சேனல் வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. எல்லா டாப் மோஸ்ட் காலேஜிலும் கவுன்சிலிங் மூலியமா போறதுக்கான வீடியோஸும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான வீடியோஸும் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம். இப்போ ரிவ்யூ பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ. எக்ஸாம் ஈஸியாக தானே இருந்துச்சு. என்ன எக்ஸாம்? எனக்கு ஃபிசிக்ஸ் எக்ஸாம். ஓகே எப்படி இருந்தது ஓவரால் எல்லாம் ஈஸியாக இருந்துச்சு. 5 மார்க்ஸ் வந்து கொஞ்சம் இதை ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதாவது இப்போ ஒரு தெரிஞ்ச கொஸ்டினும் ஒரு ப்ராப்ளம் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் டஃப், அந்த மட்டும் டஃப். என்ன கொஸ்டின் அது? ஒரு இதில் ப்ரூவெஸ்டர் லா கேட்டிருந்தாங்க, இன்னொரு இதில் வந்து சம்திங் வேற ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரியா தெரியல. மற்றதெல்லாம் 1 மார்க் 2 மார்க்லாம் 1 மார்க்ஸ் ஈஸியாக இருந்துச்சு, 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் ஓகே. கம்பல்சரி கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு எனக்கு. ஓகே ஓகே மற்றபடி எல்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ண போன வருஷம் ப்ரீவியஸ் இயர் டஃப்பாக இருந்துச்சு, இந்த வருஷம் ஈஸியாக கேட்டிருக்காங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை, படிச்சா எழுதிடலாம். படிச்சா எழுதிடலாம். ஓகே மேக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்பேர் பண்ணா ஃபிசிக்ஸ் எப்படி இருக்கு? கெமிஸ்ட்ரி கம்பேர் பண்ணால் ஃபிசிக்ஸ் ஈஸி. கெமிஸ்ட்ரி தான் கஷ்டமா? ஸோ கெமிஸ்ட்ரி ரொம்ப கஷ்டம், ஃபிசிக்ஸ் ஓரளவுக்கு, மேக்ஸ் ஈஸியாக இருந்தது. மேக்ஸ் ஈஸியாக இதான் எவ்வளோ கட் ஆஃப் வரும்? கட் ஆஃப் தெரியலையே, போடுறவங்க வரது தானே. ஓகே ஸோ அடுத்து என்ன படிக்கலாம்னு இருக்கீங்க? நான் மேக்ஸ் தானே. என்ன காலேஜ் எய்ம் பண்ணியிருக்கீங்க? இனிதான் பார்க்கணும்ண்ணா. சரிப்பா ஓகே ஃபாலோ பண்ணுங்க, பாருங்க. சரியா? தேங்க்யூ. சுபஸ்ரீ. உங்க பேரு? ஹரிணி. ஓகே ஃபிசிக்ஸ் எப்படி வந்தது? ஓகே நான் ஓரளவுக்கு ஈஸி தான். 5 மார்க் தான் கொஞ்சம் டஃப்பா இருந்துச்சு. 3 மார்க் ஈஸியா இருந்துச்சு. 2 மார்க் ஒரு 4 என்ன ஈஸியா இருந்துச்சு, மற்றபடி கஷ்டமா இருந்துச்சு. 1 மார்க் ஈஸி தான். மாடரேட்டா இருந்ததுங்களா? கெமிஸ்ட்ரியோட கொஞ்சம் டஃப்பா இருந்துச்சு. ஓகே மேக்ஸ் கம்பேர் பண்ண எப்படி இருக்கு? மேக்ஸ் அது மேக்ஸோட இது கொஞ்சம் ஈஸி தான். மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மூணையும் கம்பேர் பண்ணா எது கஷ்டம் எது ஈஸி? மேக்ஸ் கஷ்டம், ஈஸினா கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி. பிசிக்ஸ் ஓரளவுக்கு ஓகே. ஓகே எடுப்பீங்க ஒரு 80 அபோவ்னா. உங்களுக்கு 70. ஓகே அடுத்து என்ன படிக்க போறீங்க? மெடிக்கல் ஃபீல்ட், ஆயுர்வேதிக். ஓகே நீங்க இன்னும் முடிவு பண்ணல. ஓகே என் பேர் சர்வஜித். உங்க பேரு? முகேஷ் கிருஷ்ணா. ஓகே ஃபிசிக்ஸ் எப்படி இருந்தது? ஃபிசிக்ஸ் கொஞ்சம் கஷ்டம் தாங்கண்ணா. கஷ்டமா? சிரிச்சுட்டே சொல்றீங்க. வேறு என்ன பண்ணுறது, கடைசி எக்ஸாம் அதனாலயா? ஓகே எது கஷ்டமா இருந்ததுப்பா? எனக்கு 3 மார்க் பாட்டும் ஓகே அது மட்டும் கஷ்டம். ஓகே உங்களுக்கு தம்பி? 2 மார்க் மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு, மத்ததெல்லாம் ஈஸியா இருந்துச்சு. 2 மார்க்குங்களா? 2 மார்க் மட்டும் டிஃபிகல்ட்டா, மத்ததெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ஓகே உங்களுக்கு எவ்வளோ மார்க் வரும்? எனக்கு ஒரு லிபரலாக கஷ்டம் பண்ணால் ஒரு 80 வரும். 80. உங்களுக்குப்பா? 75+ வரும். ஓகே ஏதாவது படிச்சதெல்லாம் வந்ததெல்லாம் படிச்சதெல்லாம் வந்துச்சு. புதுசாக தான் கேட்டிருந்தாங்களா? இல்ல படிச்சதான் வந்துச்சு. கொஞ்சம் ரிப்பீட்டடும் கேட்டாங்க 5 மார்க்ஸ்ல. ஈஸியா தான் இருந்துச்சு. புக் இன்சைட்லாம் ஏதாவது வந்ததுங்களா? புக் இன்சைட் அத மாதிரி வந்த மாதிரி தெரியல. பட் அதிகமா சம்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகே எவ்வளோ கட் ஆஃப் வரும் உங்களுக்கு? டாப் ஒரு 160+ வரும். ஓகே உங்களுக்கு? நோ கமெண்ட்ஸ். ஓகே அடுத்து என்ன படிக்கலாம்னு இருக்கீங்க? அது நீங்க
பி கம்ப்யூட்டர் சயின்ஸ். பி ஓகேப்பா, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. நெக்ஸ்ட் சம் ஃபிசிக்ஸ் எப்படி இருந்தது? நல்லா தான் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஈஸியாக எழுதிக்கலாம். ரொம்ப மாடரேட்டா இருந்துன்னு சொன்னாங்க அப்படியே. மாடரேட் தானே. ஓகே, ஏதாவது பார்த்து கஷ்டமா இருந்தீங்களா? இல்லை 5 மார்க் மட்டும் ஒன்று தெரியல. மாடரேட்டா ஈஸியா? மாடரேட் தானே. மாடரேட் தான். அப்பல ஈஸி. நீங்க ஈஸிண்ணே. உங்களுக்கு ஈஸியா? எவ்வளவு மார்க் வரும்? எனக்கு ஒரு 60 எபோ வரும். ஏதாவது பார்த்து கஷ்டமா இருந்தீங்களா? 5 மார்க்கில் ஒரே ஒரு மட்டும் இருக்கு. ஓகே, என்ன 5 மார்க்? 37. 37. உங்களுக்கு சரி தானே கஷ்டமாக இருக்கு. கம்பல்சரி. எத்தனை மார்க் கம்பல்சரி? 2 மார்க். 2 மார்க். ஓகே, அது என்ன கொஸ்டின்? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் அந்த மாதிரி வரணும். ஓகே, மத்தெல்லாம் எழுதிட்டீங்க. உங்களுக்கு எவ்வளவு மார்க் வரும்? ஒரு 70 வரணும். ஓகே, அடுத்து என்ன படிக்க போறீங்க? அடுத்து அவ்வளோதான் முடிஞ்சு. என்ன எக்ஸாம்க்கு? காலேஜ் பிஎஸ்சி எடுக்கலான்னு இருக்கேன். ஓகே, நீங்க டேட்டா சயின்ஸ். டேட்டா சயின்ஸ் இன்ஜினியரிங். இல்லை பிஎஸ்சி. பிஎஸ்சி. ஓகேப்பா, ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லா எழுதல, கஷ்டமா? கஷ்டம்தான். எவ்வளவு மார்க் வரும்? எவ்வளோ மார்க்கு இன்டர்னல் சேர்த்து அதே மாதிரி 60 மார்க் வரும். ஓகே, ஏன் எதனால கஷ்டம்? எதனாலன்னா ஆவரேஜாக படிக்கிறேன், அதனால ஓகே, எந்த பாட்டு உனக்கு ரொம்ப கஷ்டமா? நல்லா படிக்கிறவங்களுக்கு ஈஸி. ஓகே, உனக்கு எவ்வளவு மார்க் வருங்க? என்னன்னா எவ்வளவு மார்க் தான் எடுக்க முடியும்? அவ்வளோதான், ஒரு 60 போன மார்க் எக்ஸாம் வரும். கம்பேர் பண்ணும்போது எப்படி மார்க்? அது அதே மாதிரி தானே இதுவும். எனக்கு அப்படிதான், ஆனால் மற்றவங்களுக்கு ஈஸி தானே. ஓகே, உங்களுக்கு எப்படி இருந்தது? ஈஸி தானா. உங்களுக்கு ஏதாவது பாட்டு கஷ்டமா இருந்தீங்களா? 5 மார்க் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, மற்றபடி எல்லாமே ஈஸி தான். ஓகே, 1 மார்க் 2 மார்க் 3 மார்க்ல 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் எல்லாமே ஈஸி தான், படிச்சதா வந்துருந்துச்சு. ஓகே, எவ்வளவு மார்க் வரும் உங்களுக்கு? எவ்வளோ மார்க்லாம் தெரியலனா வரும். ஓகேம்மா, அடுத்து என்ன படிக்க போறீங்க? அடுத்து ஃபேஷன் டிசைனர். நீங்க? தெரியாதுண்ணா, சரி, நீங்கள் தான் எனக்கு சொல்லணும் என்ன படிக்கிறதுன்ட்டு. சரி, நான் சொல்றேன் என்ன படிக்கலாம். சரிங்களா? தேங்க் யூ. ஈஸி தான். ஈஸியா இருந்ததுங்களா? உங்களுக்கு எப்படி இருந்தது? ஈஸியாக தான். எவ்வளவு மார்க் வரும்? 80+ வரும். உங்களுக்கு? 90+ வரும். ஓகே, ஏதாவது பாட்டு கஷ்டமா இருந்ததுங்களா? 5 மார்க்கில் கடைசி 2 அண்ணா கஷ்டமாக இருந்தது. ஓகே, என்ன 5 மார்க் அது? அது வந்து சம் கொடுத்து அதோட டெஃபினிஷன் ஒரு இதில் கொடுத்து அதோட ஃபார்முலா வச்சு சம் போடுற மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்புறம் இன்னொன்றில் வந்து அது மாதிரி அது தான். புக் பேக்கா இல்ல புதுசா கேட்டிருந்தாங்களா? புக் பேக் தான் ஓகே, ஆனா நீங்க படிக்கலையா என்ன? படித்தேன். புக் பேக்குன்னா எப்படி சொல்கிறது, சம்முன்னா க்ரியேட்டிவ் கேட்டிருந்தாங்க. ஓகே, அது மட்டும் கஷ்டமா இருந்தது. 1 மார்க் 2 மார்க் 1 மார்க் 2 மார்க்கில் ஈஸி. கம்பல்சரிங்களா? கம்பல்சரி ஈஸி தான். ஓகே, உங்களுக்கு எதுமா கஷ்டமா இருந்தது? எல்லாமே ஈஸியாக தான். இப்போதான் 80 வரும். நீங்க? ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் போகும், சம்மில் போகும். ஓகே, சம் கஷ்டமா இருந்தது அப்போ. ஓகே, எவ்வளவு மார்க் வரும் உங்களுக்கு ஓவராலா? கட் ஆஃப் எவ்வளவு வரும்? 150க்கு மேலே. 150 மேல. உங்களுக்கு? எனக்கு கட் ஆஃபே வேண்டியது இல்லைங்களே. நீட் ட்ரை பண்றீங்களா? சரி.